அதிமுக குடும்ப ஆட்சி இருக்கு உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டி இருக்கு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா கோவையில? ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமினாலே காலும் காரும் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமினாலே காரும் காலும் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு புரியலையே. அதாங்க வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பாக்குறது. அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பாக்குது. இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இன்ன குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க, அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவா உங்க கூட்டத்தில் வந்திருக்குது, எல்லா பத்திரிகையிலும் வந்துவிட்டது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைத்தாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்கானு?